நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல் ஸ்நேகர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி சித்திரை மாதம் புது வருஷ பிறப்பு டேட். அப்போ காஞ்சிபுரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்தது. 3 மணிக்கே எல்லோரும் விழுந்து எல்லா இடத்துலையும் காவி கோலம் அது இது கோலத்துக்கு நடுவில் விளக்கேற்றி வச்சுருக்கா. பார்த்தா கும்பல் எல்லோரும் பெரியவாள் அன்றைக்கி புது வருஷப்பிறப்பு மணிக்கு பார்க்கணுங்கிறக்கா ஏகப்பட்ட பெரிய கியூ போயிட்டே இருந்தது. பெரியவா தரிசனம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. டைம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவுக்கு ஒரு பையன் காத்தாலேயே நின்றுருக்காம்பளம் இருக்குது. என்ன அவன் பெரியவா பக்கத்தில் வந்தோடனே தாடையாக கண்ணீர் அதிலே பார்க்குறான். பெரியவா பார்த்துட்டு ஜாடா காமிச்சார். கிட்ட போயிருந்தா, உன் பேர் என்ன? பாலகிருஷ்ண ஜோஷி. எங்கே இருக்க? நான் மெட்ராஸ்லேருந்து வரேன். ஓஹோ, புது வருஷ பிறப்பு கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அதெல்லாம் அதுக்காக வந்தியா? இல்லை, பின்ன உங்களை பார்க்க தான் வந்தேன். இந்த பக்கம் வந்து அப்படிலாம் அபச்சாரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் புது வருஷ பிறப்பு நல்ல டைம்னாக்கா சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் பார்த்துட்டு, அப்போ ஒன்று பண்ணுறேன் பெரியவான். என்ன? நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வந்துடுறேன். ஓ, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க, நல்லா கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு இங்கே மடத்தில் சாப்பிட்டு போகிறியா? சரி சரின்னு. இல்லை பெரியவா, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு. என்னடா சொல்கிற? இல்லை பெரியவா, நான் என்ன சொல்லு? இல்லை, நான் உங்கள் கூட மடத்துலேயே கொஞ்ச நாள் தங்கி சேவகமெல்லாம் பண்ணலான் இருக்கேன். பெரியவா சிரிச்சா, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன, ஏகப்பட்ட பேர் நிறையா இருக்கா. இது சன்னியாசியில் இருக்கிற மடம்டா. இங்கே சின்ன குழந்தை, உனக்கு என்ன வேலை? என்ன, பேசாமல் எல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போகிறத பார், வழியை பார், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னார். அவன் கேட்கல. இப்படி பார்த்தான். கொஞ்ச நாள் போயிடுச்சு. பார்த்தா பெரியவா சம்பரிகாரம் பண்ணுவார்ல சாயந்தரம், பார்த்தா அங்கே இருக்கான், உட்காந்துட்டு இருந்தான். பெரியவா இருக்கிறவனுடைய பவ்யமும் இந்த வைராகியமும் பிடிச்சிது. அதனால் பார்த்துன்னு இருந்தார். இப்படி திருப்பி படுக்க போகும்போது காத்தால ஏதுன்னு பார்த்தா அங்கே இருப்பான். திருப்பி குளத்தங்கருக்கு போனால் அங்கே இருப்பான். இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடித்து. என்ன பார்த்தா அவன் விட்டு போகிற மாதிரி தெரில. அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. வா கூப்பிட்டார். என்ன வேணும் உனக்குன்னு? இல்லை பெரியவா, நான் உங்கள் கூடயே கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி, இவ்வளோ தூரம் குழந்தை சொல்கிறாளே எங்களுக்கு ஆசை இது பண்ணுறாங்க இருக்கா, சரி ஒன்று பண்ணு, இங்கேயே தங்கிக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைகளோட இருந்துக்கோ அப்படின்னு தான் அலோவ் பண்ணிட்டார். ஸோ மற்ற குழந்தைகளோட சேர்ந்து வரணும்னு ஜாலியாக கொஞ்ச நாள் இருந்தான். பார்த்தா 3ஆம் நாள் பார்த்துட்டு திடீர்னு அவனை கூப்பிட்டார். இங்கே வா, நீ ஒன்று பண்ணு, நீங்கள் இங்கே படுக்க வேண்டாம், அடுப்புங்கிறேன்டால, அதனால் கோட்டை அடுப்பு இருக்கும் பார்த்தியா, அதில் ஆறு சூடாக இருக்கலாம், அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு. அங்கே ஒரு பெஞ்ச் இருக்கும், அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே அழுதான். பெரியவா சொல்லிட்டாருன்னு பொண்ணு கேட்காம இருக்க முடியாது, பதில் எதிர்த்து பேச முடியாது. சரி அப்படின்னு போயிட்டு அந்த பசங்கள்கிட்ட போய் தனியாக போய், ஏண்டா உங்களை தான் அங்கே படுக்க சொன்னாரான்னு? இல்லை, ஒன்று தான் சொன்னார். பார்த்தா அவனுக்கு அழுகையாக வந்தது. பார்த்தா எல்லா குழந்தைகளும் விட்டுட்டு தனியாக போய் எங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு சாப்பிடலை எகப்பிடலை. ராத்திரி இப்படி பொழுது இப்படியே 2 நாள் போச்சு. என்ன ஏன் தான் பண்ணுறான்னு பண்ணால் மறுநாள் காத்தால் எழுந்துட்டு அந்த இதுக்கெல்லாம் பண்ணுவான். இப்படி 2 நாள் ஆனோடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவான், சாப்பிட மாட்டான், அப்படி இருப்பான். அப்புறம் பெரியவா பார்த்து, 2 நாள் அவனை காணுமே, கண்ணிலே படமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டார். ஏண்டா ஜோஷியை நீ பார்த்தியா? ஒரு 3-4 நாளாக காணமேடா, அவனை கண்ணில் படமாட்டேங்கிறானே, ஊருக்கு போயிட்டான் மெட்ராஸுக்கு. இல்லை பெரியவா, இங்கே தான் இருக்கான். இப்போ நீ கண்ணிலே படலை? இல்லை பெரியவா, அவனுக்கு ஏதோ வருத்தமாக இருக்கான், என்னன்னு தெரியல, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படியா, அவனை கூட்டின்னு வா அப்படின்னாரு. ஸோ ஜோஷியை கூட்டின்னு இருந்தான். கூட்டின்னு வந்து நமஸ்காரம் பண்ணான். அப்படி பார்த்து கை கட்டி நின்றுட்டு இருந்தான். என்னடா, என்ன வருத்தம் உனக்கு? இல்லை பெரியவா, எனக்கு வருத்தம் தான். என்ன வருத்தம் சொல்லு, சொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியும். நான் இவாளெலாம் தமிழ்நாட்டு பிராமணா, நான் குஜராத்தி பிராமணா தானே, அதனால தான் என்னை அடுப்படியில் தங்க வச்சுட்டேள், அதான் வருத்தமாக இருந்தது. அழுதான். பெரியவா அப்படி பார்த்துட்டு சிரித்தார். மற்ற பசங்களெல்லாம் இங்கே போங்க,
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு பெரியவா தன்னை வஸ்திரத்தை விலைக்கு தொடையை காமிச்சார். பார்த்தா அதில் புள்ளி புள்ளியாக அவ்வளோ கொசுக்கடி. ரோஜாப்பூ மாதிரி இருக்கிறதுல அவ்வளோ கொசுக்கடி. ரெடாச்சு குழந்த, இவாளெலாம் இங்கே ஏகப்பட்ட கொசுக்கடி தாங்க முடியாது. நீ சிவப்பான உடம்பு, குஜராத்தி பையன், நார்த் இந்தியா குழந்தை, நீ கொசுக்கடி தாங்காமல் நீ 2 நாள் அவசரப்பதை நான் பார்த்தேன். அதனால தான் அந்த சூடான இடத்துல கோட்டையடி பக்கத்தில் கொசுலாம் வராது. அதனால தான் உனக்கு நாங்கள் படுக்க சொன்னேன். அதை போய் இப்படி போய் தப்பாக நினச்சுட்டேன் அப்படின்னார். அவ்வளோதான், அந்த குழந்தை தாங்க முடியும். ஓன்னு அழுதான். பெரியவா என்ன மன்னிச்சிருக்கோ, பெரியவா என்ன மன்னிச்சிருக்கோ, பெரியவா தான் குழந்தை தெரியல, பெரியவா தளவுக்காரி இல்லை, பெரியவா என்ன மன்னிச்சிருக்கோ, பெரியவா பெரியவா. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுற, வைர வியாபாரி பெரியவா. வெரி குட். நீ நாணயமான வைர வியாபாரம் பண்ணணும். உன் மனசு உறுதியை பார்த்தா வைரம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லபடியாக வாழ்க்கையில். ஓகே, என்றைக்கு நாணயமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு பெரிய வைர வியாபாரி ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் மகாபெரியவாளுடைய மிகப்பெரிய பக்தர்னு பேர் எடுத்து அந்த ஜோஷி ரொம்பவும் பாப்புலர் ஆனான். மகாபெரியவா சரணம்.